இது வெண்படங்கள்ல டைப் 2 சரியா. இதுல இந்த மாதிரி படம் கொடுத்துருவாங்க. முக்கோணம், வட்டம், சதுரம், செவ்வகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வடிவத்துக்குள்ளார நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி படம் கொடுத்துருவாங்க. அந்த ஒவ்வொரு படமும் எதை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை ஒட்டி ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. இதுக்கு 5 மார்க் என்ன நம்பர்ஸ் சரியா. சரி, இப்போ நமக்கு என்னென்ன வடிவங்கள் இருக்கு? ஒரு முக்கோணம் இருக்கு, ஒரு பெரிய வட்டம் இருக்கு, ஒரு சிறிய வட்டம் இருக்கு. இப்போ இந்த பெரிய வட்டம் எதை குறிக்குது? அரசு வேலையில் இருக்கிறவங்களை குறிக்குது. சிறிய வட்டம் எதை குறிக்குது? சுய தொழில் செய்யறவங்க, பிசினஸ் செய்யறவங்களை குறிக்குது. முக்கோணம் எதை குறிக்குது? ஆண் பட்டதாரிகளை குறிக்குது. அவங்க வந்து எல்லாருமே ஆண்கள். ஆனா அரசு வேலையில் உள்ள ஆண்கள், சுய தொழில் புரிகின்ற ஆண்கள், பட்டதாரி ஆண்கள். முக்கோணம் சரியா. சரி, இதை ஒட்டி கேட்கக்கூடிய அந்த 5 கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். எத்தனை ஆண் பட்டதாரிகள் சுய தொழில் புரிகின்றனர்? சுய தொழில் அப்படின்னாலே சிறிய வட்டம். சுய தொழில் என்ன? சிறிய வட்டம். இந்த சிறிய வட்டத்துக்குள்ளார ஆண் பட்டதாரிகள் இருக்கணும். அப்போ முக்கோணம் சரியா. முக்கோணத்துக்குள்ளாரையும் இருக்கணும், சின்ன வட்டத்துக்குள்ளாரையும் இருக்கணும். எந்த நம்பர்? 5 வந்து பெரிய வட்டத்துக்குள்ளாரையும் வந்துருச்சு இல்ல, அரசு வேலையில போயிடும். அப்ப அதை ஒதுக்கிடணும். அப்ப என்ன? 8 மட்டும்தான். அப்ப எத்தனை ஆண் பட்டதாரிகள் சுய தொழில் புரிகின்றனர்? ஆன்சர் என்ன? 8. அடுத்தது 2வது கொஸ்டின் புரிஞ்சுதா? இப்போ 2வது கொஸ்டின், எத்தனை ஆண் பட்டதாரிகள் சுய தொழில் புரியவில்லை? சுய தொழில் புரியாத 5 அரசு வேலையில இருக்கீங்களா? 9 3 சுய தொழில் மட்டும் செய்றீங்க. ஆண் பட்டதாரிகளா இருக்கணும். 4 குட். என்ன? 4 ஆண் பட்டதாரிகள். சுய தொழில் புரியாதவங்கன்னா என்ன? 4. ஓகேவா? சுய தொழில் புரியாதவங்க ஆண் பட்டதாரி போது 4. ஓகே குட். அடுத்து எத்தனை பட்டதாரிகள் அல்லாத ஆண்கள் சுய தொழில் புரிகின்றனர்? பட்டதாரிகள் இருக்கக்கூடாது, ஆனா சுய தொழில் செய்யணும். 9 3 குட். 9 3 ரெடி. குட். எவ்வளவு? 9 3 எவ்வளவு? 12 தான் தேர்ட் क्वेश्चन ஆன்சர். அடுத்து சுய தொழில் புரிகின்ற ஆண் பட்டதாரிகள் எத்தனை பேர் அரசு பணியில் உள்ளனர்? ஆண் பட்டதாரிகள் இருக்கணும், அரசு பணியில் 5. படப்பட புரிஞ்சுக்கிறீங்க. அரசு பணியில் உள்ள சுய தொழில் புரியாத பட்டதாரி இல்லாத ஆண்கள் எத்தனை பேர்? சுய தொழில் புரியாதவங்க நல்லா நல்லா கவனிப்பாரு. 2 1 ரெண்டையுமே சேர்த்தோம் 3 சரியா. இல்ல 3 மொத்தம் எத்தனை பேரு? அரசு பணியில இருக்கணும்னா பெரிய வட்டம், சுய தொழில் புரியாதவங்க சின்ன வட்டத்துல இருக்கிறதெல்லாம் ஒதுக்கிடணும், பட்டதாரி இல்லாதவங்கன்னா எல்லாமே முக்கோணத்துல இருக்கிறதையும் ஒதுக்கிடணும். ஒதுக்கிட்டோம்னா எத்தனை இருக்கு? 1 + 2 3 தான். புரியுதுங்களா?